ஒரு நாள் அந்தமானில் இருக்கும் பொழுது ஒரு 12 மணி இருக்கும் மதியானம். ஆண்டவர் சொன்னார், ஊர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்களாம் கேட்குறாங்க. அங்கெல்லாம் ஒரு ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காடு தானாங்க எல்லாமே. அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்கிறார். நான் இளைஞன். அந்த வீட்டில் போய் யார் இருப்பா? ஹஸ்பண்ட், பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் போயிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த சிஸ்டர் தானே இருப்பாங்க. அது சரியான நேரம் இல்லையே அங்கே போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், போ, நான் சொல்கிறேன் போ அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றார், இங்க பாருங்க, இதான் நல்லதுங்க. விழிப்பாய் இருந்தாதான் இது ஏன் நினைவா இல்ல ஏன் மனசு சொல்லுதா இல்ல கர்த்தர் சொல்றாருங்கிறதே நான் என்ன செய்ய முடியும். ரொம்ப விழிப்பா இருந்ததுனால கர்த்தர் தான் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். கதவு சாத்தி இருக்கு. நடா ஆண்டவர் வர சொன்னார், வீடு பூட்டி கிடக்குது. பூட்டல, கிட்ட போய் பாருன்னா உள்ளதான் சாத்தி இருக்கு. உடனே எனக்கு தெரியும் அந்த சிஸ்டர் மாத்திரம் தானே இருப்பாங்க. தட்டினேன், கதவு திறக்கல. திரும்ப தட்டினேன், திறக்கல. திரும்ப தட்டினேன், திறக்கல. ஆண்டவர் சொன்னேன், என்ன ஆண்டவர் என்ன செய்யலாம், தட்டு அப்படின்னாரு. கதவு தட்டினேன், திரும்ப ஓங்கி ஒரு தட்டினேன். அப்புறம் ரொம்ப தயங்கி மெதுவா, இந்த ராத்திரில நீங்களாம் முகமூடி திருடன் வந்தா எப்படி கதவை திறப்பீங்க, அத மாதிரி லேசா கதவை திறந்து ஒரு சின்ன அந்த புர்கா போட்டவங்க கண்ணை மாத்திரம் காட்டுறாங்களே அத மாதிரி அப்படி லேசா முகம் தெரியுது. கதவை திறங்க அப்படின்னு. ஓ ஐயா பாஸ்டரா, வாங்க வாங்க, தோத்துறோம். நட்டிக்கிறதுல எப்படி ஆட்கள் உடனே வாங்க வாங்கன்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு கதவை திறக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், கதவை திறந்தா தானே உள்ள வர முடியும். ஓ அப்படின்ட்டு உடனே உஷாராயிட்டு கதவை திறந்தாங்க. ஹால், அங்க ஒரு கட்டில் போட்டிருக்கு. அவங்களுக்கு நான் உள்ள போனோடனே தலைகால் புரியல, ஐயா ஒன்னும் புரியல, ஐயா எப்படி இப்படி நேரத்துக்கு வந்துட்டீங்க. நான் சொன்னேன், உட்காரலாமா அப்படின்னு. உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்னை உட்கார வச்சுட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க திரும்ப. நான் தண்ணிக்கு நீ எதை எடுக்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. விழித்திருங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா அவங்க எல்லாம் செத்து எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. ஆனா அவங்கள பாக்குறேன், கண்கள்ல அவங்க ஏன் நேரம் எடுத்திருக்கிறாங்கன்னா கண்ணெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வேக வேகமா தொடச்சிருக்கிறாங்க. தலை ஒரு ஒழுங்கற்றதா இருக்குது. நல்ல ஒரு டீசென்டான சிஸ்டர் தான் அவங்க. உடனே நான் உட்கார்ந்து இருக்கிறேன் பாத்தீங்களா, கட்டில் மெத்த கீழே இருக்கும் இல்லையா. அப்ப ஆண்டவர் என் கண்களை திறக்க, இந்த கண்கள் அல்ல, அதைத்தான் சொல்றேன், விழித்திருங்கள் அப்படிங்கிறது இந்த கண் இல்ல, மனக்கண்கள். அப்புறம் அப்படியே உட்காந்து அதான் உள்ள போன உடனே ஜெபம், ஆண்டவரே எதுக்கு நீங்க போய் நான் வர சொன்னீங்க, இது ஒரு புது அனுபவமா இருக்கு, என்ன நோக்கத்துக்காக கொண்டாந்தீங்க அப்படின்னு. உடனே அப்படி சின்ன அந்த அம்மா உள்ள போயிருக்காங்க இல்லையா, அப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி ஜெபம். எங்க எந்த ஜெபமும் வல்லமை உள்ளதுதான். நோக்கத்தோடு செய்யப்பட்டா அது பெரிய காரியங்களை செய்யும். குட்டி ஜெபமா பெரிய ஜெபமானலாம் கிடையாது. ஜெபம் ஜெபம்தான். அப்புறம் அப்படி சின்ன கண் அப்படி ஒரு சின்ன செகண்ட்ஸ் மூடணும். ஆண்டவர் என் கண்களை திறக்க, இந்த கண்கள் எல்லாம் மனக்கண்களை. நான் உட்கார்ந்துருக்கிறேன் பாத்தீங்களா கட்டில், அதுக்கு கீழே ஒரு தூக்கு கயிறு இருக்குது. கண்ணால பார்க்கல, ஆண்டவர் என் மனக்கண்கள்ல காட்டுறார். தூக்கு மாட்டிக்கிற ஒரு கயிறு. ஓகே, அப்போ சிஸ்டருங்க வாங்க அப்படின்னு. அப்படியே உங்கது இன்னும் சொல்றேன். இவர் காருங்க எழுந்துன்னு சொல்றாரு. அவர் கூப்பிடல, கர்த்தர் சொன்னார் போய் கணேஷ் வீட்டுக்கு போ அப்படின்னு. பாருங்க, கர்த்தர் ஜீவிக்கிறாருங்கிற கவலை சார்.
அந்தமான்ல மாத்திரம் இல்ல, இதே பெங்களூர்ல ஆண்டவர் செய்தார். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா அகாப்பே சபை எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு? பணத்தினாலேயோ பலத்தினாலேயோ ஜாதி அதெல்லாம் இல்லைங்க. அவர் வீட்டுக்கு போ சொன்னார் ஆண்டவர். அதே மாதிரி இந்த வெங்கடேஸ்வரத்துல ஒரு நாள் நான் போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு ஆண்டவர் போ சொன்னாரு. திறக்கல. அவங்க வந்து மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இருந்தாங்க. ஏன் ஒருக்கா டிவில எல்லாம் பேசுறாங்க. இப்போ பாருங்க, அப்படி அந்த ஆத்மா இப்ப எங்க பேசுது? டிவியில பேசுது. நான் கூட பேசல. இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அதாங்க விழிப்பு. இந்த கணேஷ் இப்படி என்ன இது சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல. கத்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேகம் போன இத்தனை திரளான சாட்சி. இன்னைக்கு ஒருவேளை நான் பலவீனப்பட்டு கால் ஒடிஞ்சு தலையில முடியே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறதுனால அற்பமெல்லாம் நினைச்சிடாதீங்க. நான் பேசுற ஒவ்வொன்றும் என் ரத்தத்தின் அணுக்கள்ல இருந்து வெளியே வரும். நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். வாங்க சிஸ்டருங்க அப்படின்னு. அவங்க ஒண்ணுமே பேசல. தண்ணி கூட எடுத்துட்டு வரலங்க. அந்தமான்ல எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல சொம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா பிளாக் காஃபி இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் காஃபியில் முட்டையை போட்டு அடிச்சுட்டு வருவாங்க. இது அவங்களுடைய வழக்கம், அந்த ஊரில் வழக்கம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம், முட்டை இல்லை, பிளாக் காஃபியில் முட்டையை போட்டு அப்படியே அடிச்சு குடிக்கிறது. ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க ஒன்றுமே செய்யலைங்க. சும்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ள போய் இப்படி மறைஞ்சிக்கிட்டு, இங்கே வாங்க எங்க வெளியே அப்படின்னு. இந்த வயசுல இப்படி சத்தம் இருந்தால் அந்த வயசுல எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மா கிடு 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 நடிக்கணும். நான் சொன்னேன், ஏன் கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு பதிலும் வரல. வாயை திறந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லல. அழ ஆரம்பிச்சாங்க. பாருங்க, நான் ஜெபம் பண்ணும் போது என் மனக்கண்கள்ல தானே தூக்கு கயிறை பார்த்தேன். அவங்க ஒண்ணுமே பதில் சொல்லல. நானே எந்திரிச்சு நான் உட்கார்ந்து இருந்த பெட்டை அப்படியே தூக்கி அந்த கயிறை நானே வெளியே எடுத்தேன். இது என்ன அப்படின்னு கேட்டேன். பாருங்க, சிலர்லாம் லூசுத்தனமா பயந்து போய் ஏதோ நம்ம தப்பாயிடுமோ அப்படி அடைங்க. தேவன் சொன்னா ஒன்னும் தப்பாகாது. தேவன் சொன்னா ஒன்னும் தப்பாகாது. பாருங்க, நான் உட்கார்ந்து இருக்கிற பெட்டு கீழே தூக்கு கயிறு இருக்கிறத என் மனக்கண்கள்ல தான் பார்த்தேன். விழித்திருந்தேன். அந்த நாட்கள்ல நான் கர்த்தரோடு நடந்த நடை எனக்கு தான் தெரியும். தூக்கு கயிறு அப்படியே வெளியே என் கையால தூக்கி இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். இது என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த அம்மா அப்படியே தரையில விழுந்துட்டு முட்டியில நின்று ஓன்னு அழுதுச்சு. அவங்க வாழ்க்கையினுடைய அன்றை காலையில அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அவர் சொல்லியிருக்கிறார், நான் வேலை விட்டு வரும்போது நீ உயிரோட இருக்கக்கூடாது. நான் வேலை விட்டு வரும்போது நீ சாயங்காலம் என்ன கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. இதாங்க சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய போர் ஆயுதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒருத்தர் பேசுற ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எய்கிற ஒரு ஆயுதம். அவர் உண்மையிலே அந்த அர்த்தத்துல சொன்னாரான்னு தெரியாது, ஒரு கோபத்துல சொல்றார். அதனாலதான் கோபத்துல எல்லாம் கொந்தளிக்க கூடாது. கோபத்துல ஆண்டவரே என் வாய்க்கு என்ன வையும், கட்டிவாழும் வையும் ஜெபிக்கணும். இவங்க அதை உண்மையாவே எடுத்துட்டு இப்ப கூட அந்த காரியம் அப்படியே என் கண் முன்னால பசுமையா நிக்குது. அப்படியே ஒரு அடித்து போட்ட ஒரு பிணம் போல அப்படி கீழே கிடந்து அழுகுறாங்க. எழுமுங்க, முழங்கால் படிடுங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி உட்கார வச்சு புத்தி சொல்லிட்டு, இன்னைக்கு அந்த குடும்பம், அந்த அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே மறிச்சிட்டாங்க.
அவங்களுக்கு 4 பசங்க, 4 பேரும் ஊழியக்காரங்களா இருக்காங்க. அல்லேலூயா. 4 பேருமே ஊழியக்காரங்களா இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு என் பேரை வச்சாங்க, ரூபன்னு பேர் வச்சாங்க. அவன் இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருக்கிறான். முடிஞ்சா 50வது விழாவில் இந்த 4 பசங்கள்ல எவன் கிடைக்கிறானோ அவனை கொண்டு வர பார்க்குறேன். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமாங்க? இந்த விழித்திருக்கிற ஒரு அனுபவம் அன்னைக்கு எனக்கு இல்லாம போயிருந்திருந்தா அந்த அம்மா செத்து மடிஞ்சு போயிருப்பாங்க. உங்களை என்னையும் மக்களை சாக விடுவதற்கு ஆண்டவர் அழைக்கல. சாத்தான் ஒரு யுத்தத்தை மக்கள் மேல் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் புகுந்து இறங்கி சாவுக்கு எதுவாக சாத்தான் இழுத்துக்கிட்டு போறவங்களை அவன் கையிலிருந்து பிடுங்கி ஜீவனுக்குள்ள கொண்டாந்து நிறுத்தணும். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா.